ராமேஸ்வரத்தில் மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களுடன் ஆளுநர் RN ரவி சந்திப்பு. இலங்கை சிறையில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்திட கோரி மீனவர்கள் மனு. மீனவர்களின் பிரச்சினைக்கு மத்திய அரசிடம் பேசி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும். ராமேஸ்வர மீனவர்களிடம் ஆளுநர் RN ரவி உறுதி. பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பறித்ததால் தமிழக மீனவர்கள் பாதிப்படைந்து வருகின்றனர். 1974ஆம் ஆண்டு நடந்த தவறுக்கு அன்றைக்கு மத்திய அரசுடன் கூட்டணியில் இருந்த மாநில அரசே பொறுப்பு என்றும் ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. தமிழக மீனவர்கள் மீதான கைது நடவடிக்கை அதிகரித்துள்ளதை மறைக்க கச்சத்தீவை வைத்து கச்சை கட்ட முயல்கிறார் ஆளுநர் ரவி. அரசியல் செய்ய அண்ணாமலை இருப்பதால் ஆளுநர் அவரோடு போட்டியிட வேண்டாம் எனவும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம். கச்சத்தீவு விவகாரத்தில் மாநில அரசு மீது தவறு என ஆளுநர் RN ரவி நாடகமாடுகிறார். விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம். அமெரிக்காவில் ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக அறிவித்தார் அதிபர் டிரம்ப். பிறமொழி பேசுபவர்களுக்கு உரிய மொழிபெயர்ப்பு உதவிகளை வழங்க மாகாண அரசுகளுக்கு உத்தரவு. தன்னை பாலியல் குற்றவாளி என கூற மற்றவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவதூறாக பேசுவதை சகித்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சியில் பெண்கள் எப்படி இருக்கிறீர்கள் என கனிமொழி பேசியதற்கு சீமான் பதிலடி. நாடெங்கும் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்தபோது கனிமொழி வாய் திறந்தாரா? தினந்தோறும் பள்ளிக்கூடத்திற்கு போகும் பிள்ளைகளை ஆசிரியர் துன்புறுத்துவது குறித்து அவரின் கருத்து என்ன என்றும் சீமான் ஆவேசம். மக்களின் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டும் தன்னை பார்த்து திமுக அரசு பயப்படுவதாக சீமான் பேட்டி. தன்னை எதிர்கொள்ள முடியாமல் அவதூறை பரப்பி திசை திருப்புவதாகவும் ஆதங்கம். எந்த விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என திமுக MP கனிமொழி கேள்வி. மத்திய அரசு தெளிவான விளக்கம் அளிக்கவும் வலியுறுத்தல். சீமானை சமாளிப்பதெல்லாம் திமுகவுக்கு தூசு மாதிரி என அமைச்சர் ரகுபதி பதிலடி. சீமான் வழக்கில் திமுகவின் பின்புலம் எதுவும் கிடையாது என்றும் திட்டவட்டம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நிதி வழங்க மாட்டோம் என கூறுவது தவறானது என அன்புமணி கருத்து. மும்மொழி கொள்கையை ஏற்பதும் ஏற்காததும் மாநில அரசின் உரிமை எனவும் பேட்டி. தன்னுடைய கண்ணீர் சீமானை சும்மா விடாது. பாலியல் புகார் அளித்த நடிகை வீடியோ. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசின் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லாதது. மாநில பிரச்சனைகளை திசை திருப்ப திமுக அரசு சதி செய்கிறது என்றும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதிக கலந்து கொள்ளும். கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு.
தமிழகத்தில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றுவதில் மத்திய அரசு அலட்சியம் காட்டுகிறது. அமைச்சர் ஏவா வேலு குற்றச்சாட்டு. உங்களின் ஆசையில்தான் மண் விழும், தங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் +2 பொதுத் தேர்வு நாளை தொடக்கம். மாநிலம் முழுவதும் சுமார் 8 லட்சம் பேர் தேர்வு எழுத உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். தாங்கள் இதுவரை செய்த முயற்சிகள் தேர்வில் நல்ல முடிவுகளை தரும். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. வருகிற 8ஆம் தேதி லண்டனில் தனது முதல் சிம்பொனியை அரங்கேற்ற இருக்கும் இசைஞானி இளையராஜா சென்னையில் உள்ள இளையராஜாவின் ஸ்டுடியோவிற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை. தனியார் பள்ளி ஆசிரியர் பிரான்சிஸ் என்பவரை போக்சோவில் கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மணமக்கள் சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்து. 15க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. சேலம் அருகே திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண் கடத்தல். பெண்ணை காரில் கடத்திய இளைஞரை சுற்றி வளைத்து உறவினர்கள் வாக்குவாதம். புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலை திறப்பதில் இபிஎஸ் ஓபிஎஸ் அணியினர் இடையே வாக்குவாதம். காவல்துறையினர் பேச்சை மீறி சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக ஓபிஎஸ் தரப்பினர் கைது. தொடர் மழையால் குற்றாலம் மெயின் அருவியில் காட்டாற்று வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. ராமநாதபுரம் அருகே மாச களரி திருவிழாவையொட்டி கோலாகலமாக நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயம். சீறிப்பாய்ந்த காளைகளை கண்டு மக்கள் ஆரவாரம். நெல்லையில் விமரிசையாக நடைபெற்ற கூட்டப்புள்ளி புனித சூசையப்பர் ஆலய திருவிழா. திருத்தேர் பவனியில் திரளானோர் பங்கேற்று பிரார்த்தனை. உத்தரகண்ட் மாநிலம் சமோலியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கிய கடைசி நபரின் உடல் மீட்பு. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8 ஆக உயர்வு. அரசியல் வாரிசாக அறிவித்த மருமகனை கட்சியிலிருந்து நீக்கிய மாயாவதி. கோஷ்டி பூசல் மற்றும் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் நடவடிக்கை என தகவல். ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் பெண் நிர்வாகி கொலை செய்யப்பட்டு சூட்கேஸில் அடைக்கப்பட்ட விவகாரம். தனது மகளின் வளர்ச்சி பிடிக்காமல் சொந்த கட்சியினரை கொலை செய்திருக்கலாம் என இளம்பெண்ணின் தாய் குற்றச்சாட்டு.
நிலவில் ப்ளூ கோஸ்ட் லேண்டரை வெற்றிகரமாக தரையிறக்கி அமெரிக்காவின் ஃபேப்ஃப்ளை அக்வாஸ்பேர் நிறுவனம் சாதனை. 10 போர்டுகளுடன் சென்றுள்ள லேண்டர் 2 2 வாரம் ஆய்வு செய்யும் என தகவல். மூன்றாவது முறையாக ரஞ்சி கோப்பையை வென்றது விதர்பா அணி. இறுதிப் போட்டியில் கேரளா அணியை வீழ்த்தி அசத்தல். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக விளையாடும் இந்திய அணியில் மாற்றம். ஹர்ஷித் ராணேவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்திக்கு அணியில் இடம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டம் 250 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது இந்திய அணி. குமுதா மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.